Hi friends, welcome back to this channel. இந்த வீடியோவில் நம்ம சிக்ஷா ஆர்பிஎல் பேங்க் ஸ்காலர்ஷிப் 2026-27 இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 10th 12th 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். நீங்கள் யூஜியில் பிஏ, பிகாம், பிஎஸ்சி இந்த மாதிரி என்ன கோர்ஸ் படிச்சிங்கனாலும் அப்ளை பண்ணலாம். உங்களோட ஃபேமிலி இன்கம் 4 lakhsக்குள்ளே இருக்கணும். ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் செப்டம்பர் 26. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 20,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூஜி ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட் இந்த 4ல் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக்கு, பாஸ்போர்ட்டு இந்த 4ல் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜு இல்லைனா உங்களோட லாஸ்ட் 1 monthோட ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்தது உங்களோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் ஷீட்ஸு, ப்ரூஃப் ஆஃப் இன்கம்க்கு இன்கம் சர்டிஃபிகேட்டு, காலேஜிலேருந்து கொடுக்குற போனஃபைடு சர்டிஃபிகேட்டு, டியூஷன் ஃபீ ரெசிப்ட் ஆர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபீஸ் ரெசிப்ட்டு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஜேபேக் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எப்படி இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கூகுளில் போய் வித்யாசாரதி ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்போ இதில் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு செகண்ட் லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் அவைலபிள் ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஷா ஆர்பிஎல் பேங்க் ஸ்காலர்ஷிப்னு இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இது ரெனிவல்கான லிங்க்கு, இந்த லாஸ்ட் லிங்க்கு. இது ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறீங்க, அதனால் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ரீட் மோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வரும். இதே இந்த அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி, ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த போர்ட்டலில் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ இங்கே உங்களோட நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, பாஸ்வேர்டு இதெல்லாம் க்ரியேட் பண்ணி சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரொஃபைல் க்ரியேட் ஆயிரும். எப்படி இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறப்போ ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், போனஃபைட் சர்டிஃபிகேட், ஃபீஸ் ரெசிப்ட்டு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுங்கிறத அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். நம்ம இந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணுற எந்த ஸ்காலர்ஷிப்புக்கும் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஓடிபி, உங்களோட ஜிபே நம்பரு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி QR கோடை சென்ட் பண்ணி நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டும் வந்துடும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் நம்ம வெதர் கவர்மெண்ட் அப்ளை பண்ணாலும் ப்ரைவேட் அப்ளை பண்ணாலும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அவங்க டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓடிபி, ஜிபே நம்பர்லாம் கேட்டாங்கனாலும் ப்ரொவைட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்படி டவுட்ஸ் இருக்குது, யாராவது காண்டாக்ட் பண்ணி உங்களை அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இந்த போர்ட்டல்லையே அவங்க ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.